ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும்னா அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். லைக் சேல்ஸ் அண்ட் இயர்னிங்ஸ், அதோட டெப்ட், இதெல்லாம் வச்சு நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ட்ரேட் டிசிஷன் எடுப்போம். இதே டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் டேட்டா, அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம ட்ரேட் டிசிஷன் எடுப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அது ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இண்டிகேட்டர்ஸ், சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அதை எப்படி யூஸ் பண்ணி மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சில விஷயத்த மட்டும்தான் திருப்பி திருப்பி பண்ணும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்கும், அப்படி இல்லைன்னா கீழே போய்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்களில் ப்ரைஸ் எங்கேயுமே போகாமல் மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஒரே லெவலில் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். இந்த 3 மூமெண்ட்டையும் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் தான் கிங். இந்த மாதிரி மார்க்கெட்ஸை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ற ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருந்தாலுமே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி இல்லைன்னா ப்ராஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும்னு சொல்லியிருக்கோம், பட் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துலேருந்து போகும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும், கீழே வரும், மறுபடியும் அகைன் மேலே போகும், ரெஸ்ட் எடுக்கும், கீழே வரும், அகைன் மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கும், கீழே வரும். இந்த மாதிரி மேலே கீழேன்ட்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எங்கேயோ மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் திடீர்னு கீழே விழும், அண்ட் தென் அகைன் பையர்ஸ் ட்ரை பண்ணி மேலே கொண்டு போவாங்க, அகைன் செல்லர்ஸ் கீழே தள்ளுவாங்க. இந்த மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் மூவ் ஆகும். அண்ட் கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா, பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ப்ரைஸில் வந்தால் நான் வாங்குவேன், இந்த ப்ரைஸில் வந்தால் நான் செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழேன்னு சண்டை போட்டே இருப்பாங்க, ஒரே பிளேஸ்லேயே இருக்கும். இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் கரெக்டான பிளேஸில் என்டர் ஆகி ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வெளியே வர்றது தான் ட்ரேடராக நம்மளோட வேலை. இந்த பேசிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் அப் ட்ரெண்டுன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா லோ. நம்மளுக்கு இப்போ இந்த லெவலில் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கா கீழே போயிட்டுருக்கா அப்படின்ட்டு. பட் எப்போ இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதோ ஹையர் சைடில், அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். அண்ட் தென் அகெயின் இங்கே ஒரு பாஸ் எடுத்துட்டு ஒரு குட்டி புல் பேக் இருந்திருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹையர் லோன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னென்னா ப்ரைஸ் புல்லிஷாக இருக்குது, பிகாஸ் ஹைஸை பிரேக் பண்ணி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அண்ட் தென் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி அகெயின் இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் இந்த மாதிரி ஹையை பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பிரேக் அவுட்ஸை ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புல் பேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ரீடெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ், மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ வாங்க டவுன் ட்ரெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோஸ், ஹைஸ், லோவர் ஹைஸ், இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, ஸோ நம்ம இதை லோன்னு சொல்கிறோம். அண்ட் ப்ரைஸ் மேலே போயிட்டு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதனால இதை ஹைன்னு சொல்கிறோம். ப்ரைஸ் எப்போ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு லோ மேக் பண்ணதோ அதை லோவர் லோன்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரைஸ் இந்த லோ கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவாக இருக்குது, ஸோ லோவர் லோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ப்ரைஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகாது இல்லையா, ஆப்வியஸாக ஒரு புல் பேக் இருக்கும், அதை நம்ம ஹைன்னு சொல்லுவோம், பட் லோவர் ஹைன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஹை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹை கீழே இருக்குது, லோவராக இருக்குது, ஸோ லோவர் ஹைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் மூவ் ஆகும். இது எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோஸை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி லோஸை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் லைன், மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ஆன் ரீடெஸ்ட் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ், அப்படி இல்லைன்னா
சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ப்ரைஸ் இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகும்போது இந்த இடத்துல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே என்ட்ரு ஆகிறவங்க எல்லாமே ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பாங்க. பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே வந்தால் அவங்க வாங்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, இங்கே வந்து செல் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம அவங்க கூட சேர்ந்து அந்த ஃப்ளோவில் அப்படியே போயிடணும். இங்கே வந்தால் பை பண்ண போகிறோம், இங்கே போனால் செல் பண்ண போகிறோம், அகெயின் இங்கே செல் பண்ண போகிறோம், இங்கே வந்தால் பை பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் கன்சாலிடேஷனை ட்ரேட் பண்ணணும். இப்போ வாங்க லைவ் சார்ட்ஸில் போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. எப்படி டவுன் ட்ரெண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு, அகெயின் ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு, இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு லோ வச்சிருக்கு, அதாவது லோவர் லோ, அகெயின் ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு, இது ஒரு லோவர் ஹை, அண்ட் அகெயின் லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ அண்ட் லோவர் ஹை அண்ட் லோவர் லோ. இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா அதை டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஆப்வியஸாக செல் பண்ண தான் பார்க்கணும், பிகாஸ் ஆல்வேஸ் கோ வித் த ட்ரெண்ட். இப்போ நம்ம இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு லோவர் ஹை வச்சிருக்கு அண்ட் இதுதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த லோவுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு, நம்ம இந்த இடத்துல பிளைண்டாக செல் பண்ண முடியாது. மேபி நம்ம லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இந்த இடத்துல செல் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, நான் இதே டைம் ஃப்ரேமில் தான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படி இல்லைனா மூவிங் ஆவரேஜ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு மூவிங் ஆவரேஜுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி கூட இந்த இடத்துல செல் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே தான் மூவ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸை இந்த லெவல்ஸ்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இதுதான் வந்து லாஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் லோவர் ஹை அண்ட் இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோவர் லோ. இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ண பார்க்க போகிறோம், இந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம செல் பண்ண பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ வச்சிருக்கு, இந்த லோவில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்தராக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஹைலேருந்து, அதாவது இந்த லோவர் ஹைலேருந்து இந்த லோவர் ஹைக்கு நம்மளோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு லோவர் ஹை லோவர் லோன் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங்குக்கு நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரணும். பிகாஸ் இதுக்கு மேலே போனால் பையர்ஸ் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது, இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஆப்வியஸாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலேருந்து, அதாவது இந்த லோவர் ஹைலேருந்து நம்மளோட ஃபோக்கஸை இந்த லோவர் ஹைக்கு ஷிஃப்ட் பண்ணும். பிகாஸ் இதுதான் லாஸ்ட் ஹை அண்ட் இதுதான் லோ, இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த ரீடெஸ்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு டார்கெட்டு இந்த இடத்துல புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல வீக் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ பையர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக என்ட்ரு ஆகி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, பை பண்ண தான் பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் லோவர் ஹைக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த ஹை, இதை வந்து ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஹையை விட இது ஹையில் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஹையர் லோ கிடைக்கல, பிகாஸ் ப்ரைஸ் இன்னும் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிருக்கு. இப்போ இதை ஹையர் லோன்னு சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் போனால் தான் இதை நம்ம ஹையர் லோவாக கன்சிடர் பண்ணுவோம். அது வரைக்கும் இது ஒரு ரேண்டம் மூவ் தான். என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து மேலே கீழே மூவ் ஆயிருக்கு. இந்த லெவலுக்கு மேலேயும் ப்ரைஸ் போகலை, இந்த லெவலுக்கு கீழேயும் ப்ரைஸ் போகலை.
இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன், அதாவது நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வோலட்டைலா இருக்கும். ஏதாவது ஒரு டைரக்ஷன் பேஸ்ட் மூவ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபைனலா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, பேரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது. இது ஜஸ்ட் ஒரு புல் பேக் தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பிரேக் அவுட்ல லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல செல் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃபோக்கஸை இந்த ஹைஸ்ல இருந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஹைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தரா என்ன இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அப் ட்ரெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம அப் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த லெவல், இந்த ஹையை பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பையர்ஸ் என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அண்ட் அந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த லெவலில் நம்ம பை பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, ஹையர் ஹையாக மாறிடும். அண்ட் இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த ரீடெஸ்ட் லெவல், இதுதான் வந்து லோ. இது வந்து ஹையர் லோவாக மாறிடும். நம்ம இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பை பண்ண மட்டும்தான் பார்க்கணும். இந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆனால் தான் செல் பண்ண பார்க்கணும். பிகாஸ் ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ப்ரைஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த லெவலில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம என்ன பண்ணால் இந்த ஹையர் ஹைலேருந்து இந்த ஹைக்கு நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இந்த ஹையர் லோலேருந்து இந்த ஹையர் லோக்கு ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் செல் பண்ண தான் பார்க்கணும். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நம்ம பை பண்ண தான் பார்க்கணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு அகெயின் மூவிங் ஆவரேஜுக்கு வந்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம இந்த கேண்டிலை கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேடில் என்ட்ரு ஆகலாம். அண்ட் ஃபர்தராக எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஷிஃப்ட் இந்த ஹையர் ஹையிலேருந்து இந்த ஹையர் ஹைக்கு மாற்றிக்கிறோம். அண்ட் இங்கேருந்து இந்த லோவர் ஹைக்கு நம்மளோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கீழே வந்தால் செல் பண்ணுவோம். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் பை தான் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் இருந்திருக்கு. கன்சல்டேட் ஆகிட்டு இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அப்சைட் மூவ் இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் அப் ட்ரெண்டை நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணுறது, டவுன் ட்ரெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். கன்சாலிடேஷன் மார்க்கெட்டை எப்படி ட்ரேட் பண்ணுறது, கன்சாலிடேஷன்னா ரேஞ்சிங் மார்க்கெட்டை எப்படி ட்ரேட் பண்ணுறது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விழுந்திருக்கு. அகைன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அகைன் இந்த லெவல் ஆஃப் ஜோனுக்குள்ளே வந்தால் அகைன் ப்ரைஸ் கீழே விழுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகுது. பிகாஸ் ப்ரைஸ் இங்கே வந்தால் மேலே போகுது, இங்கே வந்தால் கீழே போகுது. ஆர்எல்ஸ் இதை நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கூட வச்சுக்கலாம். இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் பை பண்ணலாம், இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் செல் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க, இங்கே வரும்போதெல்லாம் பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே பை பண்ணியிருந்தா என்ன இருக்கும், மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, பட் அகெயின் கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டச்சு. இங்கே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இது வந்து ஒரு சப்ளை ஜோனுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் டச். இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இங்கே வந்தால் செல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அகைன் இந்த லெவலுக்கு வந்தால் தேர்ட் டச்சில் நீங்கள் ட்ரேட் என்டர் ஆகலாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்திருக்கு, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டலும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம், ப்ராஃபிட் இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பை பண்ணுறதும். இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் நல்லா என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டச். இந்த இடத்துல வந்தோடனே ப்ரைஸ் அகெயின் பையர்ஸ் என்டர் ஆகி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இது நல்ல சப்போர்ட், அப்படி இல்லைன்னா டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் டச் வந்திருக்கு, ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ நம்ம இந்த லெவல்ஸில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணல இருக்கு. இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை வச்சிருக்கு அண்ட் ஒரு லோவர் லோ வச்சிருக்கு. இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பையர்ஸ் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த ரீடெஸ்ட் லெவலில் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா மூவிங் ஆவரேஜை வச்சு பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. இந்த லெவல்ஸ்க்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ்க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்தா பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல்ஸ்க்கு கீழே பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் ரீடெஸ்ட் கொடுத்து இப்படி போச்சுன்னா செல் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் த டைம்.